பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப இந்த அற்புதமான திருத்துறைப்பூண்டி அங்கை மகாலின் அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த அவையை சிறப்பிக்கக்கூடிய வகையிலே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, அதனினும் மேலாக இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற சீரிய நோக்கோடு அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையை நிறுவி தமிழகமெங்கும் ஜோதிடர்களுடைய ஒற்றுமையையும் ஜோதிடத்தையும் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனர் அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, திருத்துறைப்பூண்டி பகுதியிலே இந்த விழாவை ஒருங்கிணைத்து செம்மையுற்று நடத்த வேண்டும் என்ற சீரிய நோக்கோடு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அனைவருடைய பாதார கமலங்களை நான் வணங்கும் வடநாட்டு சித்தர் சாது சுவாமியுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப அவங்க ஒரு விழா துவக்க உரை அப்படின்றதுல சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த விழா நடத்துவது அவ்வளவு இலகுவான காரியமா என்றால் இல்லை. ஏன்னா, அதாவது ஜோதிடத்தை நாம் படிக்க ஆரம்பித்த காலம். அப்ப நான் முத 80ல தான் இந்த துறைக்குள்ளேயே நான் வர்றேன். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு இங்க ஒன்னா தான் இருப்பாங்க ஜோசியர்கள். வழி நடத்துறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நீங்க தேடி பிடிச்சி ஒரு ஆள்கிட்ட போய் உட்கார்ந்தா ஈஸியாலாம் ஒரு விஷயத்தை சொல்லித்தரவே மாட்டாங்க. அந்த காலம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லித்தரதெல்லாம் இல்லை. அதே மாதிரி புத்தகங்களை இதைப்படி இதுல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இதுல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அதெல்லாம் கிடையாது. இப்ப அனுபவ ஜோதிடர்கள் அப்படின்ற ரீதியில பார்த்தோம்னா பிரபல்யமான ஜோதிடர்கள்லாம் இதுல இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு குருவோட தயவுல நமக்கு இந்த ஜோதிடம் நமக்கு கிடைச்சது. அந்த குருநாதர்களுக்கெல்லாம் நாம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். இந்த இடத்துல அப்படித்தான் சொல்லணும். ஆனா ஜோதிடத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை மாதிரியெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு அப்படின்னா, 2018 அவன் ஜோதிடத்துக்குள்ள அரிச்சுவடியை படிக்க வர்றான். அதுல 2018 2021 21 ஜோதிட சாம்ராட் அப்படின்னு போடுறான். புரிஞ்சுக்கணும், இந்த 3 வருஷத்துல இவனுக்கு இந்த ஜோதிடத்துல என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இது அவன் உள்ள அறிவை பொறுத்தது. ஆனா நம்ம எல்லாம் 80ல இந்த துறைக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி இந்த பாரம்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 7 வருஷம் ஆச்சு. இந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில 7 வருஷம். சரி, 87க்கு பின்னாடி ஒரு மாற்று முறை அப்படின்றது இதுல இருக்கா அப்படின்னு நம்ம அறிவு பசிக்காக தேடும் போதுதான் KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த கேபி சிஸ்டம் எனக்கு கிடைக்குது. அந்த கேபி சிஸ்டம் தான் நம்மளுடைய அறிவுக்கு தீனி போடக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போறோம். ஆனா பாரம்பரிய ஜோதிடர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தவர்கள். கேபி ஜோதிடர்கள் அவ்வளவு கிடையாது அப்ப எல்லாம். அப்ப அவர் எழுதின நூல்களை எல்லாம் படித்து அதுல சில நுட்பங்களை எல்லாம் எடுத்து இது விஞ்ஞான முறைப்படி நிரூபிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்றத நம்ம
மக்களுக்கு கொண்டு வந்து அதன்படி பல மாணவர்களை வந்து நம்ம உருவாக்கக்கூடிய நிலை. அப்படின்னா முதல் நம்ம போர்டு நம்ம வந்து ஜோசியரா ப்ரொஃபஷனலா உள்ள வந்தது எப்பன்னா 90. 10 வருஷம் 10 வருஷமா இது. அதுவும் 10 வருஷமானா இந்த காலையில் ஒரு மணி நேரம் இதை பார்க்குறோம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் வந்து பார்க்குறோம் அப்படின்லாம் கிடையாது. 24 மணி நேரம் இதுக்குள்ளேயே கிடந்தது 10 வருஷம். அப்ப ஒரு சமயம் 93ல ஒரு மாநாடு நடக்கு கோயம்புத்தூர்ல. அப்ப அந்த மாநாடு நடத்தக்கூடிய நம்ம ஜெயக்குமார் ஒருத்தர் என்ன செய்யறாரு, என்னைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு அழைப்பு விடுறாரு, நீங்க இந்த மாநாட்டில் கலந்துக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்குறாரு. நான் அந்த மாநாட்டுக்கு போகும்போது என் குருநாதர் என்ன சொல்றாரு, அந்த நோட்டீஸை பார்த்துட்டு, தம்பி அவர் சோன்சோ அவர் ஒரு பெரியவரை குறிப்பிட்டு, அவரெல்லாம் பெரிய ஆளு, உன் அதிக பிரச்சனை தரத்தை அங்கே போய் காட்டிடாத, மரியாதையை நடந்துக்கணும் சொல்லி தான் அனுப்புறாரு. ஆமா, அப்பெல்லாம் ரொம்ப ஸ்பீடு. நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய பொண்ணையாலாம் இல்லை, அது வேற மாதிரி பொண்ணையா. சரின்னு அவரு அந்த சுவாமிகளுடைய ரூம்ல உட்கார்ந்து ஒரு 10 பேர் பேசிக்கிருக்கோம் ஜோசியத்தை பத்தி. அப்ப அவர் வர்றாரு. வரும்போது நான் இவர் தான் அப்படின்னு சொன்னோடனே நான் போய், அது எந்த இடம் அதெல்லாம் கிடையாது, நம்ம குருநாதர் சொன்னார் நமஸ்காரம் சாஸ்தாங்க நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அவர் கேட்கிறாரு, வேர் ஃப்ரம் யூ ஆர் அப்படின்னு கேட்டார். ஐ எம் ஃப்ரம் மதுரை சார். அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாரு, how many experience are you அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐ எம் 12 years சார். bloody 12 years வார்த்தை கொனியும், bloody 12 years 12 வருஷம் அப்படி அவர் முகமே ஒரு மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசும்போது நீங்க எல்லாம் வெளியே நின்று தான் இப்ப கேட்கணும். எப்படி பாருங்க, எப்படி ஒரு சிச்சுவேஷன். இந்த ஆளு எங்க குருநாதர் இருக்கக்கூடிய அந்த ஆளு வந்து இவரை பத்தி இப்படி சொன்னா, இந்த ஆள் இப்படி பேசுறானடா அப்படி எனக்கு பிரஷர் ஏறிடுச்சு. பிரஷர் பயங்கரமா ஏறிடுச்சு. சரின்ட்டு நான் ரூம்ல அவர் உட்கார்ந்துருக்காரு, நான் உட்கார்றேன். அவர் சாமிகள் வந்து உட்கார்ந்து சாமி உட்காருங்கய்யா அப்படின்றாரு. அப்புறம் அவர்கிட்டே தான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஜோதிடத்தை புரிந்தும் புரியாமலும் இதற்குள்ள வந்து ஓரிரு ஆண்டுகள் வந்து இந்த ராசி மண்டலத்தையும் நவக்கிரகத்தையும் லேச தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியராக இருந்துக்கிட்டு அதுல மக்களை வந்து பலவிதமான வழிகளில் குழப்பி தவறான வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய பல பேருடைய குறைகளை அவங்க புரிஞ்சுக்கணுக்காக சொல்றேன். ஒருத்தர் புரிஞ்சு ஒரு வழிகாட்டினா நமக்கு பெருமை தான். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் சார் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின், ஐ ஆஸ்க் ஒன் கொஸ்டின், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டா இந்த மாநாட்டில் நான் இல்லை, மாநாட்டில் நான் இல்லை. நான் முத அறிவோம்னு அன்னைக்கு தான் போயிருக்கேன். ஜோதிட கருத்தரங்கோ மாநாடோ எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன அன்னைக்கு தான் அறிவோம்னு போய் உட்கார்ந்துருவோம். அதுக்குள்ளேயே வில்லங்கத்தை எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுது பாருங்க. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் இந்த ரிஷபலக்கணத்துல பிறந்தவனுக்கு இயற்கையிலே தாரதோஷம் இருக்கே, இது ஏன்? மீனலக்கணத்துல பிறந்தவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை கட்டிக்கக்கூடிய பொண்டாட்டி அடிக்கடி நோய்வாய்ப்படுறாளே, இது ஏன்? ரெண்டே கொஸ்டின் தான். அப்படியே மகரிஷி இதே மாதிரி கை தட்டிட்டாரு, சபாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க வேலைய அப்படின்ட்டாரு. கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, புரோகிராம் பூரா மாறி போச்சு. என்ன புரோகிராம் மாறி போச்சு? காலையில வந்து கருத்தரங்கம் நடக்கும், மாலையில வந்து ஸ்பெஷல் ஸ்பீச் நடக்கும், சிறப்பு சொற்பொழிவு, பெரிய பெரிய ஆளுங்க பேசுவாங்க அந்த மாநாட்டில். சிஸ்டமேட்டிக்கலை பூரா மாத்திட்டாங்க. அதாவது வழக்காடு மன்றம், நீதிபதி வலம்புரிஜான், வழக்கு கொடுப்பவர் சுப்பிரமணி, வழக்கை மறுப்பவர் பொன்னையா. அதாவது புரோகிராமே மாறுது. மாலையில வழக்காடு மன்றம், அது வரைக்கும் நமக்கு வழக்காடு மன்றம் என்னன்னு தெரியாது. சரி, சினிமாவாவது பார்த்துருக்கோமா? ஒரு கோர்ட்டு சீனாவது பார்த்துருக்கணும்ல, அதுவும் தெரியாது. நான் தியேட்டருக்கெல்லாம் போனதே கிடையாது பிறந்ததுல இருந்து. அப்ப ஆனா வழக்காடு மன்றம் போகுது, பின்னி படல் எடுக்கிறோம். வலம்புரிஜான் தவிர்த்து அன்னைக்கு தான் வலம்புரிஜான் என்னுடைய நட்புக்கு வர்றாரு. அதுக்கப்புறம்
அவர் இறக்கும் காலம் வரை வளர்ச்சி என்னோட நித்தம் பேசக்கூடிய ஒரு நண்பராக மாறிட்டார். இது எதுக்குன்னா, அப்படி வழிகாட்டுதல்ல நம்ம இந்த ஜோதிடத்தை உணர்ந்து போய் நின்னப்ப கூட இன்னமும் இத்தனை வருடங்கள் கடந்தாலும் கூட மேடையில பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்துல தான் நிக்கிறமே ஒழிய, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் எதையும் அசால்ட்டா நம்ம பேசிடலாம் அப்படின்ற தைரியம் கிடையவே கிடையாது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லி சக்கரவர்த்தின்னு இதுல போய் யாருமே போடக்கூடாது. சாம்ராட் அந்த வார்த்தைக்கே அர்த்தமே இல்லை. நம்ம எல்லாம் போடுறது ஜோசியர்னு போட்டுக்கலாம். அப்பதான் மகரிஷி எனக்கு ஜோதிட அரசு பொன்னையான் போட்டுக்குங்கன்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு. எனக்கு பட்டம் கொடுத்தாங்க எல்லா மாநாட்டிலையும் என்னென்னமோ இருக்கு, அதை அடுக்கிட்டே போகலாம். ஆனா அவர் ஜோதிட அரசுன்னு கொடுத்தாரு, அதை வச்சிருந்தேன். 99 எங்க வாசியோக குருநாதன் இருந்தாரு, இதுல வாசியோக ஜோதிட அரசுன்னு போட்டுக்கோங்க சாமி அப்படின்னா. இந்த ரெண்டை தவிர நான் எந்த ஒரு இதையும் நான் போட்டுக்கிட்டதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஆனா மூச்சாங்க. அந்த காலத்துல ஒரு மீட்டிங் போறேன் அப்படின்னா அந்த சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஜோசியரும் உட்கார்ந்து ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு 600 ஜோசியர் கூடுவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சப்ஜெக்டுக்கு தான். ஒருத்த கூட வந்து எந்திரிக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்படி ஒரு காலம். அந்த புனையவெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. எதுக்கு சொல்லேன்னா, அதுக்கப்புறம் வழிகாட்டியா 98ல் மதுரையில மதுரை ஜோதிட ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒன்று வச்சு முத அவர் சுவாமிகளை வச்சு தான் மாநாடு எடுக்க ஆரம்பிச்சேன். 2005 வரைக்கும் 99ல் 3 நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோசியரும் மதுரையில் இருக்கும். அப்ப எல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு போன் அடிச்சு, ஜூன் மாசம் 6ஆம் தேதி மதுரையில் மாநாடுப்பா, அதுக்கப்புறம் நீ வா போன்லாம் சொல்றது இல்லை, வச்சிருது வந்தா ஒரு போன் தான். அதுக்கடுத்து தபால். அப்ப எல்லாம் வந்து தபால் தான். இப்ப மாதிரி வாட்ஸ்அப் அது இதெல்லாம் இல்லை, உட்கார்ந்து எழுதுவோம். அப்ப அப்படி மாநாடு நடத்துறதுல அதுல எவ்வளவு சிரமம் இருக்கும். ஏன்னா நான் மாநாடு நடத்தும் போது சென்னையில ஒருத்தர் நடத்துவாரு, இங்க நான் அந்த குருப்பெயர்ச்சியோட சேர்த்து நடத்துவேன். இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தோட மாநாடு 3 நாள் நடத்தி முடிச்ச உடனே அடுத்த வருஷம் மாநாடு நடத்துறதுக்குள்ள இந்த வாங்கின பலசரக்குல இருந்து எல்லாத்துக்குள்ள அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மெட்ராஸ்ல மாநாடு நடத்துற என்ன செய்வாரு, வருஷத்துக்கு ஒரு சொத்து வாங்கிடுவாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கோம், அவர் எப்படி இருக்காரு பாருங்க. அதனால மாநாடு நடத்துறது விழா நடத்துறதுலாம் அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அதுல இங்க இதுல ஜெயக்குமாரை வந்து சொல்லணும். அப்ப என்ன செய்வாருன்னா, சாமி நாமக்கல்ல மீட்டிங் எப்பா என்னால துணைக்கு ஆள் இல்லாம வர முடியாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவேன். கரூர்ல மீட்டிங் இருக்கு, யோசிச்சுட்டு நான் அந்த தேதி எனக்கு ஒத்து வந்தா வர்றேன். சென்னையில் எல்லா ஏரியாவிலும் போட்டு வர்றாரு. உண்மையிலே அவர் பாராட்டணும். இவ்வளவு தூரம் வந்து அவர் சிறப்பா. அதுல திருத்துறைப்பூண்டி அப்படின்னாரு, மறுக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. ஆனா பாருங்களேன், நான் மறுத்து வந்ததுக்கு நீ மறுத்தையில இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீ வா. இங்க மதுரையில இருந்து இங்க எவ்வளவு நேரம், ஒரு 6 மணி நேரம் இல்லையா, 6 மணி நேரம். அப்ப நான் மறுக்கல. நமக்கு அதாவது ஒரு விழா நடத்துறவங்க தான் தெரியும் விழாவை பத்தி. நான் என் வேலை வந்து 2 நாள் போகுதே. நேற்றே நான் வந்து தங்கிட்டேன் தஞ்சாவூர்ல, என் நண்பர் வீட்டில் வந்து தங்கிக்கிட்டேன். கண்டினியூ பயணம் வேண்டாம், காலையில ஃப்ரெஷ்ஷா போகலாம். இவர் சொன்னார், நீங்க வந்திருக்க சாமி, ரூம் எல்லாம் இருக்கு அப்படின்னாரு. ஆனா விழாவினுடைய நிலைப்பாடு ஜோதிடத்தை நாம நிறைய புரிஞ்சுக்கணும். இன்னும் இதுல புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவன் நினைஞ்சிருக்கான், அறிவை நிறைய கொடுத்துருக்கான். அப்ப 2003 தான் அமிர்தலிங்கம் அப்படின்னு ஒரு சங்ககிரியில் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்ன செஞ்சாரு, சாமி இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்றது உங்களோட போயிடக்கூடாது, இது ஜோசியர்களுக்கு அவசியம் வேணும், நீங்க புத்தகம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்னைய கம்பல் பண்ணி எழுத வச்சு அந்த 2 பாகத்தையும் கொண்டு வந்த பெருமை அமிர்தலிங்கத்தை தான் சார். ஆனா நான் ஒரு சோம்பேறி. ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. உண்மையை சொல்ல போனா என்ன, நித்திய கடமையில நான் மாறுறதில்ல. 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா, பூஜை பண்றேன்னா, கிரமமா சாப்பிட்றேன்னா, வாக்கிங் போடுறேன்,
ஆபீஸ்ல போய் உட்காரன்னா ஒரு நாளைக்கு 4 ஜாதகத்துக்கு மேல பார்க்கவே மாட்டேன், தலைகீழ இருந்தா கூட. எனக்கு போதுமானது. நான் போய் காப்பா வச்சுப்பா இதை வச்சு கூட்டத்தை கூட்டி 30 பேருக்கு வந்துருக்காங்க, டோக்கனை போடு. நமக்கு வேண்டாம், 4 பேர். 11 மணிக்கு ஆரம்பிச்சா 2 மணிக்கு முடிச்சிடும், திருப்தியா போகும். இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப அந்த ரீதியில ஜெயக்குமார் மாதிரி இப்ப நீங்க நடத்தக்கூடிய மீட்டிங்கு வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போறது ஒரு மகிழ்ச்சி. உங்களை பார்க்கறது மகிழ்ச்சி இல்லையா? உங்களை பார்க்கறது பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அப்ப அந்த பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதுக்காக நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த திருத்துறைப்பூண்டிய நிர்வாகிக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கும் அந்த பிரபஞ்ச தேவனுக்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த மாநாடு நடத்தக்கூடிய ஜெயக்குமாருக்கு நன்றி சொல்லணும். இதை ஒருங்கிணைச்சு நடத்தக்கூடிய ராதாகிருஷ்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். மேடையில் உட்கார்ந்துக்கூடிய பெரியவர்கள் சொல்லணும். ஏன்னா யாருமே எனக்கு தெரியாது. முதல் நான் யாரும் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஜோதிடம் என்பது சாதாரண ஒரு விஷயமும் அல்ல. ஆனா புரிஞ்சவனுக்கு அது ஒரு நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி தான், வேற எதுவுமே இல்லை. புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப இன்றைய தலைமுறையில சில அறிவாளிகள் இருக்கான். அதாவது எப்படின்னா, அந்த உயிரை விட அதிகமா நேசிக்கக்கூடிய இந்த லவ் அஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு காதலி மேல் நாம் கொள்ளக்கூடிய அந்த பற்று மாதிரி இந்த ஜோதிடத்தை காதலிக்க தெரிஞ்சவன் இந்த இளைய தலைமுறையில சில பேர் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் குற்றம் சொல்லக்கூடாது, பாராட்டணும் இல்லையா? இந்த தம்பி மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஏன்னா தலைமுறைகள் வந்திருக்கு. இவங்க எல்லாம் ஜோதிடத்துக்குள்ள வந்தது நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா இவன் அடுத்த ஜெனட்டிக்கு நம்ம கொண்டு போகுது. அதை விட என்ன அப்படின்னா, நம்ம கிரந்தத்தில் இந்த கருத்துக்களை எடுத்து ஆய்வு பண்ணி இது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தோம். கிரந்தத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அந்த கருத்து சரியா அப்படின்றத ஆய்வு பண்ணி உதாரணத்தோடு பல ஆய்வுகளை சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அப்படி இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். ஆனா பல பேர் என்ன செய்யறான், இவன் ஜோதிடத்துல பார்த்த ஜாதகத்துல பார்த்த சில விதிமுறைகளை எடுத்து அவன் பார்த்ததெல்லாம் விதிமுறைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? கிரந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மாறிடக்கூடாது. இந்த ஜோதிடத்துக்காக உழைத்த, பாடுபட்ட, உருவாக்கின எத்தனையோ மகரிஷிகளை நாம ஒவ்வொரு நிமிஷமும் போற்றி வணங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம வந்தது இல்லையே, இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்தையும் இப்ப வாக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாக்கியத்தில் இருக்க ஜோசியர்ல போய் நோனம் திருக்கணையம் தான் பெருசு நான் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்ப அவங்க வாக்கியத்துல பார்த்த உண்மைகள், வாக்கியத்துல அவ்வளவு உண்மைகள் இருக்கு. ஏன்னா கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை வச்சு இந்த காலகட்டத்தில் அவனுக்கு கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொன்னவே இருக்கான். நான் பெரிய ஆளுகள் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம உன்னையா கூட இப்பதான் இந்த பேண்ட் சட்டை போட்டு இருக்காரு. ஒரு 4 மலை வேஷ்டி ஒண்ணு இருக்கும், 4 மலை துண்டு ஒண்ணு இருக்கும். அதை இப்படி முடிச்சுட்டு இப்படித்தான் நிற்பேன். பெரிய பந்தாலாம் அங்க கிடையாது. 4 மலை வேஷ்டி 4 மலை துண்டு தான். மேல சட்டையெல்லாம் நான் போட்டது கிடையாது. ஆனா சில ஜோதிடர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நான் பார்த்த கணவதியா பிள்ளைலாம் ஒரு அழுக்கு வேஷ்டி, ஒரு சின்ன அப்படி ஒரு துண்டு, கண்ணங்கரையே கருவாப்பைய, காலில் ஒரு ரப்பர் செருப்பு. ஜோதிடத்தை உணர்ந்த, அறிந்த, புரிந்த மகான்கள் வறுமையில் வாடினார்கள். அதான் பெரிய கஷ்டம். வறுமையில் வாடினாங்க. அவங்கள நீங்க தூக்கி நிறுத்துறதுக்கும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான சத்து நமக்கு இல்லை அப்படின்றத நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா போச்சு. ஒரு பெரிய ஜோதிட மகான், அவர் பல நுட்பங்களை எடுத்துரைத்த, ஜோதிட உலகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய குருநாதன் அப்படின்னு சொல்லணும். அவர் ஆஸ்பத்திரியில காசா நோயில படுத்திருக்கேன். அவரை பார்க்கறதுக்கு போறேன். நான் அவ்வளவு காசு பணம்லாம் என்கிட்ட இல்லை. அன்றாட வர்றது அன்றாட செலவழிச்சிடும். மறுநாள் பலசரக்கு கடையில் போய் பலசரக்கு வாங்கிதான் சமைக்கணுன்ற நிலையை தான் வச்சிருக்கோமே ஒழிய, நம்ம கையில ஒரு 1000 2000 இருக்கு, நாளைக்கு 10 நாளைக்கு நம்ம இப்படி நின்று சாப்பிடலாம் அப்படின்ற தோரணையெல்லாம் அங்கே இல்லை. நம்ம அன்றாடம். அப்ப அவங்கள பார்க்க போகும்போது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாதார நிலையும் நம்மகிட்ட இல்லை. ஆனா பார்க்க போகும்போது அவரு படுத்திருக்காரு. நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. அவங்க சொல்றாங்க அழுகாதரா அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க புலமைக்கும் அவங்களுடைய அறிவுக்கும் பக்கத்துல கூட போய் நிக்க முடியாது நம்ம. ஆனா வறுமையில ஆஸ்பத்திரியில அடுத்து அவரை பார்க்கறது கூட ஆள் இல்லாம தனியா கிடக்கிறார். அப்பயும் ஜோசியத்தை பத்தி தான் சொல்றாரு. போய் உட்கார்ந்தவன ஜோசியத்தை பத்தி தான் பேசுறாரு, வேற அவர் பேசல. அப்ப அவர் சொல்றாரு, இல்லடா இந்த ராகு சாயா கிரகம் இருக்கு பத்தியா, அவன் நிழல் கிரகம்ன்றத கரெக்டா காட்டிட்டான்டா. அந்த இந்த நோய் வந்தது கூட எனக்கு சிம்டம் தெரியல, ஆரம்பத்திலேயே எனக்கு தெரிஞ்சுன்னா இதுக்கு ஒரு மருந்து எடுத்திருப்பேன்ல. அப்ப அவன் நிழல் கிரகம்ன்றத ரகசியமா மறைமுகமா தான் எனக்கு கொடுத்துருக்கான், கடைசி ஸ்டேஜ்ல தான் நான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் மிதுன லக்னம், 1க்கு 2 பொண்டாட்டியும் போயிடுச்சு, 1க்கு 2 குழந்தைகளை நான் இழந்துட்டேன். எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த இழப்புக்கெல்லாம் காரணம் ராகு தானே தம்பி. இதெல்லாம் பாடம்டா, இந்த கற்றைய இந்த இதை வச்சு படி. நான் இதை ஏற்கனவே உங்க இதை பார்த்துட்டேன், உங்க ஜாதகத்தை. உங்களுக்கு இந்த இத்தனை நிலையிலையும் இழப்புகளை கொடுத்தது ராகு கிடையாது, இன்னொரு கிரகம். இந்த கிரகம் தான் உங்களுக்கு இழப்பை கொடுத்துச்சு. இந்த ராகுடைய திசையை வாங்கி உங்களுக்கு செஞ்சது இந்த கிரகம். அப்படி சொன்ன உடனே அவ்வளவு படுத்த படுக்கையில கிடந்த அந்த மகான் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். என்னடா சொல்ற? எந்திரிச்சு அவருக்கு சார்ட்டை போட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே இந்த 12th ஹவுஸை மட்டும் அப்படியே இண்டிகேட் பண்ண, அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டேன். நான் சாகுற தருவாயில ஒரு உண்மையை உணர்ந்துட்டு சாகுறேன் பாத்தியா, அதுவே எனக்கு போதும்டா அப்படின்னு. இப்படி பல இடங்கள்ல பல மகான்கள்கிட்ட போய் பார்த்து அவர்களுடைய, இன்னைக்கு நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். நம்ம தனிச்சு நிக்கல, எந்த நம்மளுடைய ஆசீர்வாதம், நமக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் குருமாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நானும் நிக்க முடியாது, ஜெயக்குமார் நிக்க முடியாது, இவர் நிக்க முடியாது, ராதாகிருஷ்ணன் நிக்க முடியாது. அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு கூட்டி ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த விழாவினுடைய ஜோதிடத்துடைய நிலையை பத்தி நம்ம பேசக்கூடிய ஆற்றலையும், உங்களை சந்திக்கக்கூடிய ஆற்றலையும், ஜோதிடத்தை வளர்ப்பதற்கு ஏதோ ராமருக்கு அணில் மாதிரி நம்ம ஒரு மூலையில இருந்து செஞ்சு கொடுக்கோம் பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் நம்மை ஈடுபடுத்திய, அதாவது இயக்குகின்ற இறைவனுக்கு நன்றியை சொல்லி இந்த விழா, ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே ரொம்ப போசா போயிடக்கூடாது. ஏன்னா விழா எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த மனுஷன் நினைச்சு எனக்கு சில நேரத்தில் பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய காசுமன செல்வாக்குக்கு நடத்துறாங்க அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஆனா அப்படி இருந்தும் கொடைக்கானல்ல இருந்தா காய்கறி கொண்டு வருவோம். பலசரக்கெல்லாம் நம்பர் 1 சரக்கு தான் வாங்குவேன். நான் பொன்னையா மானா நடத்துறாரு அப்படின்னா சாப்பாட்டுக்காகவே வருவாங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா 3 வேளை சாப்பாடு கொடுப்பேன். சாப்பாட்டுல பஞ்சமே வச்சுக்க மாட்டேன். எனக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும். என் மக கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. என் மக கல்யாணம், என் மூத்த பொண்ணு கல்யாணம். மேடையில தாலி கட்டிக்கு போகும்போது ஒருத்தன் சொல்லிட்டான், சாமி காளான் பிரியாணி சூப்பரா இருக்கு, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குன்னா, நீ தாலியை கட்டி நான் கீழே போயிட்டு வந்துடுன்னு சாப்பிட போயிட்டேன். அப்ப நான் எப்படி ஆளா இருப்பேன் பாருங்க. எனக்கு சாப்பாடு போடுறதுல நான் ரொம்ப விருப்பமானவன். அதனால எல்லா இடத்துலையுமே பசிக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய உணவு, ஆனா அறிவு பசிக்கு பல சான்றோருடைய கருத்து இன்னும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நீங்க ஒரு நூல் எடுத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க வாட்டுக்கு படிச்சுட்டு போங்க, யதார்த்தமா படிச்சுட்டு போங்க, குழப்பம் இல்லாம படிச்சுட்டு போங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய மனமும் அந்த வரியும் அப்படின்னு லைஃபும் அதை மட்டும் தூக்கி எழுதி வச்சுக்கோங்க. அதுலேயே உங்க கவனத்தை செலுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய காப்பியத்தை கொடுக்கும். இதான் உண்மை. ஜோதிடத்துக்குள்ள ஒரு அதிசயமான விஷயமும் அதே தான். அதான் அதிசயம் தான். நான் அதெல்லாம் போய் இதெல்லாம் யதார்த்தம் அப்படின்னு நான் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 98ல 96ல நான் போய் மகரிஷி சந்திக்க போறேன். அப்ப அவர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை நான் ஆய்வு பண்ணேன், இது எனக்கு கரெக்டா வருது, இது எப்படி எந்த இதுலையும் கிரந்தத்திலையும் இல்லை, எதுலையும் நூல்ல இல்லை, இந்த மாதிரி ஒரு உதயமாகுதுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் காட்டும்போது அவர் வியந்து எடுத்துட்டு, இது நூல்கள் வடிவிலேயே கிடையாது, தாளப்பத்திரத்துல மட்டும்தான் இருக்கு, அந்த தாளப்பத்திரமும் இன்னைக்கு யார் டைம்ல என்கிட்ட இருக்குன்னு தாளப்பத்திரத்தை எடுத்து காட்டுறாரு. எனக்கு வந்த அந்த செய்தி அதுல இருக்கு.
அப்ப நம்ம ஈடுபடக்கூடிய அந்த நிலையில தான் இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம அறிவு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதைத்தான் நம்ம நம்பணும் இல்லையா? நான் பெரிய புத்தகங்களை படிச்சுட்டேன், அப்படி படிச்சு இந்த வீராப்பு ஜோசியத்தை கத்தவனுக்கு மண்டக்கனை மட்டும் வரக்கூடாது. நவக்கரகம் லேசானது இல்லை, தட்டி விட்டு போயிடும். பல பேர் சொல்லுவாங்க இது கருமாடா, ஜோசியெல்லாம் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை நான் முன்னுரையில் உங்களுக்கு வைக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பரிகாரம்ன்ற வார்த்தை சுத்தமா பிடிக்காது. பரிகாரத்தில் போய் ஒரு 10 ரூபாயை வாங்கணும் அப்படின்ற சிந்தனை ஜோதிடம் கத்தாலத்துல இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நான் பரிகாரத்தை வேண்ட வாங்கினேன் அந்த நினைப்பே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நீங்க வழிபாடு மட்டும்தான் சொல்லணும். நீ இந்த வழிபாடு பண்ணுப்பா, உனக்கு நல்லா இருக்கும், நீங்க வழிகாட்டி பாருங்களேன். இவன் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கேற்றும் போது அந்த சாமி பார்க்கும், ஏண்டா நாயே உன்னை அவன் தானே அனுப்பிச்சான், அதனால உனக்கு 70% தான், 30% அவருக்கு தான் அப்படின்னு சாமி என்ன செய்யும், நமக்கு செய்யும் இல்லையா? இதுதான் உண்மை. அதே மாதிரி நம்மளுடைய பூஜை புனஸ்காரம் வழிபாடு எதையுமே ஜோசியம் நித்திய பூஜை பண்ணி பழகணும். வீட்டில் ஒரு விளக்கேற்று உனக்கு தெரிஞ்ச ஒரு ஜபத்தை நீ பண்ணிக்கிட்டே வா. இது என்னைக்காவது ஒண்ணா உனக்கு ஒரு ஒளியை காட்டும், நீ போற பாதையை சரி பண்ணும். இது அனுபவபூர்வமான உண்மை. 94 இந்த தசவீத பொருத்தம் அப்படின்றத மீறி கிரக பொருத்தம் தான் அப்படின்றத கிரக பொருத்தத்தை நீ பார்க்கணும்னு சொல்லி ஒரு 30 ரூல்ஸை ஈரோடு மாநாட்டில் நான் சப்மிட் பண்றேன். அப்ப என் குருநாதர் அங்க அவர் பெரியவர் இத்தனையும் பார்த்தா ஒருவேளை கல்யாணம் நடக்காதரா அப்படின்றாரு. நான் சொன்னேன் இத்தனையும் இதுக்குள்ள பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான் கிரக பொருத்தத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லி பப்ளிக்கா மக்களுக்கு ஜோசியத்துக்கு கட்டுரையா, அந்த காலத்துல தலைப்பு எழுதுவாங்க, மதுரை பொன்னையா கட்டுரை அப்படின்னு போடுவாங்க. என்ன தலைப்புன்னு கூட போட மாட்டாங்க. அந்த புத்தகம் 500 புத்தகம் அதிகமாக வைக்கும். என் கட்டுரையில் எடிட்டே பண்ண முடியாது. அங்க ஆரம்பம் தொடங்கினேன்னா 6வது பக்கத்தில் முற்றுப்புள்ளி தான் வைப்பேன். எங்கேயும் கமா அபாசபி கோலன்ன வேற புல் ஸ்டாப்பே அங்கே இருக்காது. அப்படி கட்டுரைகளுக்கு அந்த காலத்தில் ஞான சிந்தாமணி, ஜோதிட பூமி, சுபஜோதிடம், இப்படி அந்த அந்த இதில் கட்டுரை எழுதும்போது நமக்குன்னு ஒரு மரியாதை. ஏன்னா ஒரு ஆய்வு கட்டுரையை நம்ம கொடுக்கும்போது அது பயனுள்ளதாக இருக்கணும், படிச்சு தூக்கி போட்டு போகிறதா இருக்கக்கூடாது இல்லையா? அப்படியே தான் கட்டுரைகள் எழுதி பல விஷயங்களை கொடுக்கும்போது இந்த திருமண பொருத்தம் அப்படின்றத அப்ப கொடுத்தோம். அந்த கிரக பொருத்தத்தை எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தத்தை இது பண்ணாங்க. 2003 ஜோதிட பூமியில அப்ப நான் 93 எழுதுனது தசாநாதர்களும் திதிசூனியமும் தசாநாதர்களும் அப்படின்னு ஒரு கட்டுரை. திதிசூனியமும் தசாநாதர்களும் அது மறுபதிப்பு 2003 ஜோதிட பூமியில வருது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா திதிசூனியத்துக்கு இவ்வளவு வலு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்து ஆய்வு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி திதிசூனியத்தை பத்தி நீங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு இந்த முடக்கு மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிட கூடாது. நவக்கிரகங்களை மீறி ஒருபோதும் இல்லை. நவக்கிரகம் நம்ம ஜோதிடத்துல சில அடிப்படையான விதிமுறைகள் இருக்கு. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு ஜாதகத்தை பாருங்க போதும். வேற எதுவும் அதுல பெரிய அதிசயமெல்லாம் நீங்க எது பண்ண வேண்டாம். ஆனா பாவகாரகம் அப்படின்றது ரொம்ப அவசியம், கிரக காரகம் அப்படின்றது ரொம்ப அவசியம். இந்த ரெண்டையும் இணைச்சு தப்போ தவறோ பலன் சொல்லி பழகுங்க. தவறெல்லாம் கிடையாது. உங்களை சரியான வழிக்கு நவக்கிரகம் அதுவே பதில் சொல்ல வச்சிடும். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும். அதான் எப்படின்னா, எனக்கு மேல இந்த ஜோதிடத்துல அனுபவப்பட்டவங்களும் இருக்கலாம், அது வெளியே தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜோதிடத்தை தமிழ்நாட்டில் ஏதோ பொண்ணையா ஒரு மூத்த ஜோசியம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏதோ எனக்கு மூத்தவங்க இருக்கலாம், இதே திருத்துறைப்பட்டி கிராமத்துக்குள்ள கூட இருக்கலாம், யாரு கேட்டா. ஆனா இந்த ஜோதிடத்தை இது எதுக்கோ சொல்ல எதுக்கோ உள்ள போயிட்டேன். என்ன ஜோதிடத்தை நம்ம என்ன செய்யலாம் எப்படின்னா, இப்ப ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வர்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, ஜாதகத்தை திறந்து வச்சுட்டு
நம்ம என்னமோ அவனுக்கு பலன் சொல்றது மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதான் இல்லை. நம்ம சொல்றோம் அவன் ஆமா அப்பா சாமி அப்படின்றான். அவனுக்கு அவனுடைய ஆத்மார்த்தமான அந்த கேள்விய நவக்கிரகம் நம்மளுடைய வாய் மூலமா அதுதான் சொல்லுதே ஒழிய நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அங்க இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை கெட்டிக்காரே ஒருத்தனை கிடையாது. என்ன அவன் வாட்டுக்கு வருவான், இந்த சடுகுடுப்பை வச்சுட்டு வருவான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, உன் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போதுமே. அவன் என்ன கர்ப்பமா இருக்கான்னு பார்த்துக்கிட்டான். வீட்டுக்குள்ள இருக்கிறவள அங்க ஒரு கர்ப்பமான பொண்ணு இருக்கும். ஆஹா கரெக்டா சொல்லிட்டான். அவன் கேட்கறதெல்லாம் கொடு. இப்ப அங்க என்ன நடக்குன்னா தெய்வம் நமக்கு ஒரு அறிகுறி கொடுக்குதுன்னு அர்த்தம். நிமித்தம் இல்லையா? இதெல்லாம் வாழ்வியலோடு வாழ்வியலுக்கு தேவையான நிலைகளை மட்டும்தான் நீங்க சிந்திக்கணும். இல்லாத ஒரு கற்பனைக்கு போயிடக்கூடாது. கிரகத்தை மீறி நான் செயல்பட்டுருவேன், இந்த கிரகத்தினுடைய நிலையை பரிகாரத்தினால் நான் மாத்திடுவேன் அப்படின்ற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது. வந்துச்சுன்னா நம்ம காணாம போயிடுவோம். ஏன்னா என் 3 பிள்ளைய ஜோதிடத்துக்கு பொருத்தத்துக்கு அவ்வளவு விளக்கம், இன்னமும் ஜோதிடத்துக்குள்ள புதுமைகள் பொருத்தத்துக்கு உண்டான சில நிலைகள்லாம் எடுத்து சொல்லக்கூடிய எனக்கு என் 3 பிள்ளைகளுக்கு நான் பொருத்தமே பார்த்ததில்லை. பொருத்தமே 3 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 3 பிள்ளைகளும் இது எதனால நீ கேட்க 2 விஷயத்தை சொல்லு. ஒண்ணு, நான் இந்த ஜோதிடத்துக்குள்ள ஒழுக்கமா நியாயமா நேர்மையா நான் உழைக்கிறதுனால அல்லது பாடுபடுறதுனால ஆசை இல்லாம ஆசைப்படாம நான் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னு அதை நம்புவேன். அப்ப நவக்கிரகம் நான் அது கொடுத்த பணியை நான் ஒழுங்கா செய்யறேன். அது என்ன செய்யுது? அதுக்கு எனக்கு கைமாறா என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றத அது நிறைவேற்றுது. அப்ப நவக்கிரகத்தை நம்மளுமே வீண் போக மாட்டான். சரியா? அதனால ஜோதிடத்துக்குள்ள வர்றவங்க பரிகாரத்துல சம்பாதிச்சிடலாம், இதுல சம்பாதிச்சிடலாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நித்தமா எடுத்து கடையை போடுங்க. உங்களுக்கு தேவையானதை நவக்கிரகம் கொடுக்கும். ஏன்னா எங்க ஆபீஸ்ல இதெல்லாம் சோதிக்கிறேன். நான் ரொம்ப சோதிப்பேன். வீட்டுக்கு போகணும்னா எனக்கு 100 ரூபா வேணும் சாப்பாடு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் அங்கே ஆஃபீஸில் 10 ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அங்கேயே காலையிலேயே கூட 7 பேர் சாப்பிடுவான், மத்தியானம் 10 பேர் சாப்பிடுவான், நைட்டு ஒரு 12 சாமியார் சாப்பிடுவான். வீட்டுக்கு போகும்போது 100 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். எல்லாம் செலவாயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாளைக்கு ஆஃபீஸில் சொல்லுவோம் அந்த பிள்ளை, சாமி நாளைக்கு எலக்ட்ரிக் பில் கட்டணும். எவ்வளோம்மா? 1200 ரூபா சாமி. நம்மகிட்ட 1200 ரூபா இல்லை. காலையில் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர்றதுக்குள்ள 10-11 மணிக்குள்ள அங்கேருந்து ஒருத்தன் கெட்டி, அதான் லாஸ்ட் டேட்டு, கெட்டி பில்லை கொடுத்துட்டு போவேன். இது எப்படி சாத்தியம்? அப்ப நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் யதார்த்தமா அந்த ஜோதிடத்துக்குள்ளே நீங்க செய்யக்கூடிய பணியை செய்தால் நமக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானித்து செய்து கொண்டே இருப்பான் என்பதுதான் என்னுடைய வரலாறு. என் வாழ்க்கை அப்படித்தான். அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது. நான் சப்ஜெக்டுக்குள்ள அடுத்து போவோம். சரியா? நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசட்டும். பேசக்கூடிய கருத்துக்கள்ல எவ்வளவு பெரிய ஆழம் இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி எல்லாருமே நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பேசுவாங்க இல்லையா? அது ஜெயக்குமாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா இதுல போட்டிருக்க ஆளுக கூறாம இந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு கோயம்புத்தூர்கார், கேபியில பெரிய ஆளு. சரியா? இவர் அபிராமி சேகர்லாம் பிஎஸ்சி ஜோதிட மையத்துடைய தலைவராக இருந்து நிறைய செஞ்சவர். யாரு? அபிராமி சேகர்லாம் பெரிய ஆளு. இவர் யாரும் தெரியல, சிவக்குமார் அப்படின்றது திருவாரூர், அவர் எனக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் எனக்கு பரிச்சயம். அதனால வர்றாங்க, நல்லா பேசட்டும். லாஸ்ட்ல இந்த காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உண்மைகளை நம்ம பேசி என்ன நம்ம மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லி, ஏன்னா இன்னும் மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ராதாகிருஷ்ணன் வந்தோம்னா கையை பிடிச்சிட்டாரு. சாமி உங்களுக்கு எப்பயுமே ஒரு பாருங்களேன், இப்ப அவருடைய ஈர்ப்பு இனி இங்க எழுத்து வந்திருக்கு இல்லையா? அவருடைய ஈர்ப்பு தான், வேற எதுவும் கிடையாது. சாமி இது உண்மை. நீங்க ஒரு இதை நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்க நவக்கிரகத்தை போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருங்க. அது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிப்பாட்டி விட்டு ஒரு உண்மையை சொல்லி விட்டு போயிடும். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.
ஏன்னா நான் வாழ்க்கையில் அப்படித்தான். நான் பெரிய அந்த புத்தகத்தை படிச்சிருக்கோம். இறைவன் எனக்கு கொடுத்ததை அந்த பணியை நான் செவ்வனே செய்கிறேன். நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. நீங்களும் மிகப்பெரிய ஜாம்பவானை வாங்க, ஜோதிடத்தை பெரிய சக்கரவர்த்தியா வாங்க. உங்களை வரவேற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வாழ்த்துக்கள், ஆனந்தம். அடுத்து சந்திப்போம். நன்றி. மதுரையில் இருந்து வருகை புரிந்து பொன்னாசாமி ஐயா அவங்க ஜோதிட கலையில் எல்லாத்துக்கும் முன்னோடியாக விளங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஐயாவை முதல் கருத்தரங்கத்திலிருந்து நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஆனால் அது பிரபஞ்சம் திருத்துறைப்பூண்டிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அறிவிச்சு கொண்டாந்து விட்டுருக்கு. இது நாம் ஐயா சொன்ன மாதிரி நாம் எடுத்த முடிவு எதுவுமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வரணும், எத்தனை பேர் கூடணும், யார் தலைமையில் நடக்கணும், எல்லாமே பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுது. சரிங்களா?